அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே ஒவ்வொரு வருஷமே கவுன்சிலிங் முடிஞ்சோடனே, அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங் முடிஞ்சோடனே ஒவ்வொரு மாடலுக்கு இருக்கக்கூடிய பொறியியல் கல்விகளும் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளோ இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்களையும் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அந்த கல்லூரிகள் எத்தனை இடங்கள் கவுன்சிலிங் கொடுத்தாங்க, எத்தனை இடங்கள் நிரம்பிச்சு எத்தனை இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1408. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் வந்து இப்போ நான் 10 கல்லூரிகளை பற்றின தகவல்கள் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் எதுவுமே ஆர்டர் கிடையாது. ஸோ 1408 ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கல்லூரி விழுப்புரம். ஸோ 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 405 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை, அதிகபட்சமாக இவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு 202 சீட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% சீட்டுங்கிறது நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 152 சீட், அதாவது 38% சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்கு. டோட்டலாக 405 சீட்டுக்கு 372 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி, அதாவது 92% சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 33 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 243 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் 127 சீட் நிரம்பியிருக்கு, அதாவது 53% சீட் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்டில் ஒரு 60 சீட், 25% சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 243 சீட்டுக்கு 217 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி, அதாவது 89.3% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 26 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 1014 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 243 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இல்லை, அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் 127 சீட், அதாவது 52.3% சீட்ஸும். தேர்ட் ரவுண்டில் ஒரு 68 சீட்டு, 28% சீட்ஸ் நிரம்பின ஒரு கல்லூரி. டோட்டலாக 243க்கு 215 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 88.5% இடங்கள் நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 28 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 1412 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம். ஸோ இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 647 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. அதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு 294 சீட், அதாவது 45% சீட்ஸும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் 190 சீட்டு, 29.4% சீட்ஸ் நிரம்பின ஒரு கல்லூரி. டோட்டலாக 647க்கு 531 இடங்கள் நிரம்பியிருக்கு. இந்த கல்லூரியில் 82% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 116 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1421 விஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விழுப்புரம். 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 363 சீட்டு. இல்லை, அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 181 சீட்டுங்கிறது நிரம்பியிருக்கு, அதாவது 49.9% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்குது. டோட்டலாக 363க்கு 285 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. ஸோ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70% இடங்கள் நிரம்பின கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 108 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1449 சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 244 சீட்டு. தேர்ட் ரவுண்டில் 79 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, அதாவது 32% சீட்டுங்கிறது நிரம்பியிருக்கு. டோட்டலாக 244க்கு 123 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 50% சீட்ஸுங்கிறது இந்த கல்லூரி நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 121 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1434 சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் விழுப்புரம். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 350 சீட்டு. இல்லை, அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 107 சீட், அதாவது 30% சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்குது. டோட்டலாக 350க்கு 162 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 46.3% ஆஃப் சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 188 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1428 இஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம். 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 207 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு 54 சீட் டோட்டலாக ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26% சீட்ஸ் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 153 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது நம்மளுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1445 ஸ்ரீ ரங்கபூபதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். 2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 254 சீட்டு. மொத்தமாக 254 சீட்டுக்கு சரி 47 சீட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 18.5% சீட்ஸ் ஆகும். கவுன்சிலிங் முடிச்சு 207 சீட்டு வந்து வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1436 ஏஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 271 சீட்டு. 271 சீட்டுக்கு சேர்த்து மொத்தம் 50 சீட்டு ஃபுல்லாக இருக்குது இந்த கல்லூரியில். கவுன்சிலிங்கில் வந்து டோட்டலாக 18.5% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. டோட்டலாக கவுன்சிலிங் முடிச்சு 221 சீட் வேகன்சி இருக்குது.
இதான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளோ இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா தகவல்களையும் கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.